ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யுவர் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் ஸ்டார்ட்ஸ் ஹியர். ஹலோ வேர்ல்ட், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஹலோ வேர்ல்ட் டாட் தமிழ். டுடே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாவானா என்ன, ஜாவாவோட மெயின் பர்பஸ்னால் என்ன, அப்புறம் ஜாவாவோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியும், ஏன் நம்ம ஜாவாவை சூஸ் பண்ணுறோன்றதையும் டீப்பாக பார்க்க போகிறோம். ரெடியா? லெட்ஸ் கோ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வாட் இஸ் ஜாவா. ஜாவான்றது ஒரு ஹை லெவல் பார்ஷியலி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது 1995ல் சன் மைக்ரோ சிஸ்டம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா 2010ல் ஆரக்கிள் வந்து சன் மைக்ரோ சிஸ்டத்தை வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ வர ஜாவா ஆரக்கிள் கிட்ட தான் இருக்குது. ஜாவாவில் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுகிறோம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கம்பைலர் பைட் கூட கன்வெர்ட் பண்ணுது, அதை ஜேவிஎம் எக்ஸிக்யூட் பண்ணோம். இது ஒரு ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். அதாவது இதை யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்ஸஸ், மொபைல் ஆப்ஸ், எஸ்பெஷலி ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ், அப்புறம் டெக்ஸ்டாப் அப்ளிகேஷன்ஸ், தென் கேம்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே ஜாவாவை யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணலாம். நான் ஏன் ஜாவாவை பார்ஷியலி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் லாங்குவேஜ்னு சொல்கிறத அப்புறமா பார்க்கலாம். பிஃபோர் தட் ஜாவாவோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பார்க்க போகிறோம். ஜாவாவை 1995ல் சன் மைக்ரோ சிஸ்டம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2009 வர ஜாவா லாங்குவேஜ் இவங்க தான், அதாவது சன் மைக்ரோ சிஸ்டம் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆரக்கிள் கார்பரேஷன் கிட்ட இருந்து April 20, 2009ல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது என்னன்னா, ஆரக்கிள் கார்ப் அக்வயர்ஸ் சன் மைக்ரோ சிஸ்டம்னு. அதாவது ஆரக்கிள் வந்து சன் மைக்ரோ சிஸ்டத்தை வாங்கிட்டாங்கன்னு. ஸோ அதுக்கப்புறமா 2010ல் இருந்து ஜாவா ஆரக்கிள் கார்பரேஷனுக்கு சொந்தம் ஆகிருச்சு. ஜாவா இப்போவும் ஆரக்கிள் கார்பரேஷன் கிட்ட தான் இருக்குது. ஆரக்கிள் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஜாவா வெர்ஷன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க தான் அதை மெயின்டனும் பண்ணுறாங்க. ஆரக்கிள் சன் மைக்ரோ சிஸ்டத்தை வாங்கினதுக்கு அப்புறமா ஜாவா 6.7ன்னு 2010லையும் 2011லையும் அடுத்தடுத்து ஜாவா வெர்ஷன்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் அது லாங் டேர்ம் சப்போர்ட்டாக இல்லை. ஸோ தட் ஆரக்கிள் வந்து அதுக்கப்புறமா ஜாவா 8ன்ற வெர்ஷனை 2014ல் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ வர இந்த ஜாவா 8 தான் ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஆரக்கிள் அதுக்கப்புறமா ஜாவா ஏசி 9 to ஜாவா ஏசி 22 வெர்ஷன்ஸை 2017லேருந்து 2025 வரைய ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் சில வெர்ஷன்ஸ் லாங் டேர்ம் சப்போர்ட் பண்ணுது. அதாவது ஜாவா ஏசி 8, 11, 17, 21 இதெல்லாம் யூஸ் ஆகுது. கரண்ட்டாக ஜாவா ஏசி 21 வெர்ஷன் தான் லேட்டஸ்ட் ஸ்டேபிள் ஃபார் மோஸ்ட் யூஸ் கேசஸாக இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம ஜாவாவோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அண்ட் போர்ட்டபிளை பற்றி தான். ஜாவா இஸ் பிரைமர்லி அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அண்ட் போர்ட்டபிள் லாங்குவேஜ் பிகாஸ் ஆஃப் தி ஜேவிஎம். ஜாவாவில் எழுதுகிற கோடை நம்ம ஒரு டைம் கம்பைல் பண்ணிட்டோன்னா நமக்கு பைட் கோடுன்றது கிடைக்கும். அதை நம்ம எந்த ஓஎஸ்லையும், அதாவது விண்டோ, மேக், லினக்ஸ்ன்ற எந்த ஓஎஸ்லையும் ரன் பண்ண முடியும். அதுதான் ஜாவாவோட ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் கான்செப்ட். ஓகே, இப்போ அடுத்த ஃபீச்சரான ஆப்ஜெக்ட் ஓரியன்டடை பற்றி பார்க்க போகிறோம். ஜாவாவை நான் ஏன் பார்ஷியலி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா ஜாவாவில் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், நம்ம யூஸ் பண்ணுற இன்ட், ஃப்ளோட்டு, கேர், பூலியன், டபுள் இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்டாக கிடையாது. இதெல்லாம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஒரு பியூர் ஓப் லாங்குவேஜில் எல்லாமே ஆப்ஜெக்டாக இருந்தே ஆகணும். ஆனால் ஜாவாவில் இது எல்லாமே ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ண ரேப்பர் கிளாஸ்ன்றது இருக்குது. அதாவது இன்டிஜர், ஃப்ளோட்டு, கேரக்டர் அப்படின்ற கிளாஸஸ் வந்து இருக்குது. ஆனாலும் இந்த கன்வெர்ஷனை நம்ம மேனுவலாக இல்லைனா ஆட்டோ பாக்ஸிங்கில் தான் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு ரீசன் என்னென்னா, ஜாவாவில் ஸ்டாட்டிக் கீவேர்டை நம்ம ஒரு மெத்தட் இல்லைனா ஒரு வேரியபிள் இல்லைனா ஒரு கிளாஸ்க்கு முன்னால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆப்ஜெக்டை வச்சு ஆக்சஸ் பண்ணணும்னா அது ஊப்ஸ் பிரின்சிபல்கே எதிரானது. ஏன்னா நம்மளால் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸை ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் ஜாவாவில் மெமரி எஃபிஷியண்ட்டாக இருக்க யூஸ் ஆகுது. ஆனால் ஊப்ஸில் ஆப்ஜெக்டை வச்சு தான் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியுன்ற பிரின்சிபலுக்கு இது ஒரு எக்ஸெப்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ தட் ஜாவா இஸ் பார்ஷியலி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இருந்தாலும் ஜாவாவில் எல்லா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அடிப்படையில் தான் இருக்குது. இது கோடை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ரீயூசபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மல்டி த்ரெட்டிங் சப்போர்ட். மல்டி த்ரெட்டிங்னா என்னென்னா, ஒரு ப்ரோக்ராமில் ஒரே நேரத்தில் நம்ம மல்டிபிள் டாஸ்க்கை சைமல்டேனியஸாக ரன் பண்ண முடியுன்றது தான். மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட்டுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்னா அது நம்ம விளையாடுற பப்ஜி கேம் தான். ஒரு பிளேயர் பப்ஜி விளையாடும்போது பேக்ரவுண்டில் ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் அதை கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கேரக்டர் மூமெண்ட், ஆடியோன்னு பார்த்தீங்கன்னாலே நிறையா இருக்கும். கன் சவுண்டு, ஃபுட் ஸ்டெப்ஸு, அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்கு, இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் கம்யூனிகேஷன்ஸ், அதாவது சர்வர் சிங்க் ஆகுறது, அப்புறம் மினிமேப் அப்டேட்ஸு, அப்புறம் கன் ஃபயரிங், டேமேஜ் கால்குலேஷன், இந்த மாதிரி எல்லாமே ஒரே நேரத்தில் சீம்லெஸ்ஸாக நடக்கிறதுக்கு மல்டி த்ரெட் கான்செப்ட் தான் ரீசனாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைடை பார்த்தீங்கன்னா, ஒரு ரியலிஸ்டிக் மல்டி த்ரெட்டிங் பிரேக் டவுன் இன் பப்ஜி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு த்ரெட்டும் ஒவ்வொரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணும். நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு 6 த்ரெட் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். பட் அது பேக்ரவுண்டில் நிறையா த்ரெட் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ நான் ஷோ பண்ண த்ரெட்ஸ் எல்லாமே ஒரே நேரத்தில் ரன் ஆகும் வித்தவுட் டிஸ்டர்ப் அதர் த்ரெட்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. இன்னும் சொல்லணும்னா இது எல்லாமே சேம் மெமரி ஸ்பேஸை தான் ப்ராசஸே ஆகும்.
தென் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஜாவா செக்யூரிட்டியை பற்றி தான். பேசிக்கலி ஜாவா ஒரு செக்யூர் லாங்குவேஜ். ஏன்னா இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஜேவிஎம் வந்து இங்கே வந்து பைட் கோட் ஸ்டாண்ட் பாக்ஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ ஜாவாவில் நம்ம கோடை கம்பைல் பண்ணோன்னா அது பைட் கோடாக கன்வெர்ட் ஆகும். இது டைரக்ட் மெஷின் கோடாக இல்லாமல் டாட் கிளாஸ் ஃபைலாக இருக்கிறதுனால இது வந்து ஜேவிஎம்குள்ளே மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ ஜேவிஎம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும் அன்சேஃப் கோடு, அன்ஆத்தரைஸ்டு மெமரி ஆக்சஸ், அப்புறம் சிஸ்டம் லெவல் த்ரெட்ஸ் இது எல்லாத்தையுமே. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நோ பாயிண்டர்ஸ். சி++ல பாயிண்டரை வச்சு சிஸ்டம் மெமரியை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஜாவாவில் பாயிண்டர் கான்செப்டே இல்லை. ஸோ இங்கே நம்மளுக்கு பஃபர் ஓவர்ஃப்ளோ கிடையாது, மெமரி ஹேக்கிங் கிடையாது, அட்ரஸ் லெவல் அட்டாக்ஸும் கிடையாது. ஸோ ஜாவா பார்த்தீங்கன்னா சேஃப் மெமரி இருக்குது. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மெமரி மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. ஜாவாக்குன்னு ஒரு பவர்ஃபுல் கார்பேஜ் கலெக்டர் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும்னா அன்யூஸ்டு மெமரியை ஆட்டோமேட்டிக்கலாக க்ளீன் பண்ணிடும். இது மெமரி லீக்கேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸையும் இதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பைட் கோட் வெரிஃபிகேஷன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜேவிஎம் ஆக்ட்ஸ் லைக் எ சாண்ட்பாக்ஸ். அது அன்சேஃப் கோட், அன்ஆத்தரைஸ்டு மெமரி ஆக்சஸ், அப்புறம் சிஸ்டம் லெவல் த்ரெட்ஸ் இது எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மேனேஜர்னு கிளாஸ் லோடர் இருக்குது. ஜாவாவில் செக்யூரிட்டி மேனேஜர் என்ன பண்ணணும்னா ஒரு ஆப் இல்லைனா ஒரு கோட் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத அதுதான் டிசைட் பண்ணும். லைக் ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, அப்புறம் நெட்வொர்க் கனெக்ஷன் இது மாதிரி. அண்ட் இதில் கிளாஸ் லோடரும் இருக்கிறதுனால இது வந்து ஒன்லி ட்ரஸ்டட் கிளாஸை மட்டும்தான் லோட் பண்ணும். ஸோ நோ ஃபேக் ஆர் மலிஷியஸ் கோட். அடுத்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங் டைப் செக்கிங்கும் எரர் ஹேண்ட்லிங் தான் இருக்குது. பேசிக்கலி ஜாவா இஸ் எ ஸ்ட்ராங்லி டைப்டு லாங்குவேஜ். ஸோ வேரியபிள்ஸ் டைப்ஸை இங்கே ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணும். இதில் ராங் யூசேஜ்னா கம்பைல் டைமில் தான் எரர் கொடுக்கும். இது கோட் எரர்ஸையும் வல்னரபிலிட்டிஸையும் அவாய்ட் பண்ணும். ஜாவாவில் பாயிண்டர் ஆக்சஸும் இல்லை, மெமரி கரப்ஷன்ஸும் கம்மி. அதனால இது சேஃப் அண்ட் ரொபஸ்ட் லாங்குவேஜாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா பில்ட்-இன் செக்யூரிட்டி லைப்ரரிஸை பார்க்க போகிறோம். இதில் ஜாவா டாட் செக்யூரிட்டின்னு ஒரு மெயின் செக்யூரிட்டி பேக்கேஜ் இருக்குது. அது போக இது என்ன இதில் வந்து என்கிரிப்ஷன், டிஜிட்டல் சிக்னேச்சர், அப்புறம் கீ ஜென்ரேஷன் இதெல்லாம் இதுதான் சப்போர்ட் பண்ணும். இது போல் நிறைய பேக்கேஜஸ் இருக்குது ஜாவாவில். லைக் ஜாவா எக்ஸ் டாட் கிரிப்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாவா டாட் நெட் டாட் எஸ்எஸ்எல். இப்போ லாஸ்ட்டாக பார்த்த செக்யூரிட்டி மேனேஜர் கூட இதில் தான் ஆட் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆக்டிவ் செக்யூரிட்டி அப்டேட்ஸ். இது ஜாவாக்கு ஒரு சேஃப்டி பேக் போனாக இருக்குது. இதில் ரெகுலர் செக்யூரிட்டி பேட்சஸ், அதாவது ஆரக்கிள் வந்து ஜாவா வெர்சன் இல்லைனா ஓப்பன் ஜேடிக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட்ஸ் பண்ணும்போது அதில் பக்ஸு, வல்னரபிலிட்டிஸை இதெல்லாம் டிடெக்ட் பண்ணி அதிலேயே பேட்சஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹேக் ஒரு நியூ ஹேக்கர் மெத்தடை டிடெக்ட் பண்ண உடனேயுமே அடுத்த அப்டேட்டில் அது ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து கோட் சைனிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஜாவாவில் கோட் சைனிங் அப்படின்னா ஒரு டாட் ஜார் ஃபைல் இல்லைன்னா ஒரு டாட் கிளாஸ் ஃபைலை டிஜிட்டல் சிக்னேச்சரை வச்சு சைன் பண்ணுறது. இதனால் யார் இந்த கோடை எழுதியிருக்காங்கன்னு தெரியும். அது போக அந்த கோடை மாடிஃபை ஆகியிருக்கா இல்லையான்னு செக்கும் நம்மளால் பண்ண முடியும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா டெவலப்பர் ஒரு ப்ரைவேட் கீயை யூஸ் பண்ணிவிட்டு டாட் ஜார் ஃபைலில் சைன் பண்ணுவாங்க. அதில் டிஜிட்டல் சிக்னேச்சர் ப்ளஸ் சர்டிஃபிகேட்டாக ஆட் ஆகும். அப்போது அந்த கோடை ரன் பண்ணும்போது ஜாவா அதை செக் பண்ணும். சிக்னேச்சர் கரெக்டாக, கோட் டேம்பர் பண்ணலாமா, அதாவது கோடை ஆத்தரைஸ்டு யூசர் தான் ரன் பண்ணுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணும். அது கரெக்டுனா கோட் ரன் ஆகும், இல்லைனா வார்னிங் இல்லைனா பிளாக் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னென்னா ஹியூஜ் கம்யூனிட்டி அண்டு டூல்ஸ். அதாவது ஜாவாக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் குளோபல் டெவலப்பர்ஸ் கம்யூனிட்டி இருக்குது. அது எப்படி சொல்லலாம்னா பேக் பை கம்யூனிட்டி அண்ட் ஆரக்கிள். தட் மீன்ஸ் ஆரக்கிளோட அஃபீஷியல் டீமே அதை மானிட்டர் அண்டு மெயின்டைனும் பண்ணுது. ஸோ இதனால் ரியல் டைம் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகுது. இது டெவலப்பர்ஸ்க்கு சேஃபான பாத்தில் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அடுத்து டூல்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டோன்னா எக்லிப்ஸ், அப்புறம் இன்டெலிஜே, நெட்பீன்ஸ் மாதிரி ஃப்ரீ ஐடியாஸும் அவைலபிளாக இருக்குது. அது போக ஜாவா டெவலப்பர்ஸ்க்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. ஜாவாவில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிறனால தான் ஜாவா இஸ் வைட்லி யூஸ்டு இன் செக்யூரிட்டி அப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ தட் பேங்கிங் சாஃப்ட்வேர், அப்புறம் என்டர்பிரைஸ் சிஸ்டம்ஸ், தென் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் இது எல்லாமே ஜாவாவில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறதுனா ஒய் வி சூஸ் ஜாவா. ஜாவா லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுக்கும் கோடை ரைட், கம்பைல், டீபக் அண்ட் லேர்ன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னே பார்த்த ஃபீச்சர்ஸ்லேயே சொல்லலாம். இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்குது, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், ரோபஸ்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் லார்ஜ் கம்யூனிட்டி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வைட்லி யூஸ்டு இன் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ், பேங்கிங் சிஸ்டம், என்டர்பிரைஸ் ஆப்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் அப்டேட்ஸும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு ஜாவா பற்றின இன்டெப்த் நாலேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு டாபிக் எடுத்து நம்ம பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன். See you in next video. இது உங்கள் ஹலோ வேர்ல்ட் டாட் தமிழ்.